அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் எண்ணிய காரியமெல்லாம் தடையின்றி நடக்குமுங்க. சின்ன சின்ன இடையூறுகள் மனதை வேதனைப்படுத்துமுங்க. தொழில்துறையில் மந்தமான நிலையே காணப்படுதுங்க. வியாபாரம் சுமாராக நடந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குமுங்க. அடுத்த வீட்டு விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாதீங்க. வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் ஆவணங்களையும் பத்திரமாக வைத்து கொள்ளுங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக இடையூறு ஏற்படுமுங்க. எந்திரம் சம்பந்தப்பட்ட தனியார் துறை ஊழியர்கள் கவனமாக பணி செய்ய வேண்டுமுங்க. திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்ய ஈஸ்வரரை வழிபடுங்க.
அவமிருத்த யோகம் விலகுமுங்க. சூரியன் 12ஆம் இடத்தில் பயணம் செய்கிறதுனால வேலையில் இடமாற்றம் ஏற்படும். வேலைக்காக வெளியூர் செல்வீங்க. செய்யும் தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல யோகம்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. வீடு நிலம் விற்பனை மூலம் பண வருமானம் வருங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் உதவி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு தொழிலில் லாபம் உண்டாகும். அதிகார பதவி யோகம் தேடி வரும். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் தேடி வரும். குடும்ப சனி காலமாக இருக்கிறனால பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம், விட்டு கொடுத்து போகணும். தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படும் மன உறுதி கொண்ட மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் பணவரத்து கூடும். வாக்கு உண்மையால் லாபம் உண்டாகும். வீண் பயணங்களிலும் அலைச்சல் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும். கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து போகணும், அதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போது நிதானமாக பேசணும், அதான் உங்களுக்கு நல்லது. கலைத்துறையினருக்கு விருதுகள்லாம் கிடைக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. மன நிம்மதி கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடைக்கும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். பணவரத்து உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும். மாணவர்கள் கவனம் சிதறவிடாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டுகளின் போது கவனம் தேவை. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. மனசில் நிலையான எண்ணம் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு மனத்துணிவு அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவோணம். இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவியெல்லாம் கிடைக்கும். அரசியல் துறையினர் இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். இருப்பினும் நல்ல பேர் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதில் வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் துணிவுடன் எதிர்கொள்வீங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் உறவினர் நண்பர் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சிலாம் மேற்கொள்ள போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள்லாம் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். அரசியல் துறையினர் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவது கஷ்டங்களை போக்கும். மனசில் தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் 28, 29. அதிர்ஷ்டமான தினங்கள் டிசம்பர் 21, 22. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்கள். 2023ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.